ஈழத் தமிழர் ஒரு நண்பர் சாப்பிடும் போது அவங்க அம்மா உணவு பரிமாறுகிற போது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பக்கத்து கை நீட்டி அடிச்சுட்டாங்க அம்மா. வேண்டாம் அப்படின்னா உடனே பழம் ஓங்கி ஒரு அறை. அந்த காலத்துல அம்மா அப்பா எல்லாம் அடிப்பாங்க, பிள்ளைங்கன்னா அதை மாட்டிக்குவாங்க. அது அதை விட ரொம்ப முக்கியம். சவுண்ட் குறைச்சு பட்டு அடிச்சுட்டாங்க, கை நீட்டி அடிச்சுட்டாங்க. ஏமா சாப்பாடு வேண்டாம் தான் சொன்னேன், ஏன் அடிக்கல அப்படி? அந்த அம்மா சொன்னாங்களா, சாப்பாடு போதும்னு சொல்லு, வேண்டாம்னு சொன்னார். என்ன வித்தியாசம்? நல்ல கவனிங்க. போதும் என்பது நிறைவை காட்டுவது, வேண்டாம் என்பது வெறுப்பை காட்டுவது. ஒரு மனிதன் பயன்படுத்துகிற சொல்லுல கூட அந்த புது எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அம்மா போதும், இது எவ்வளவு நுட்பமான ஒரு கருத்து. அதனால சொல்லுக சொல்லை அச்சொல் பிரிந்தொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து திருவள்ளுவர் சொல்றார். நீ பயன்படுத்துற வார்த்தை இன்னொருத்தர் அதை வெல்லுகிறார். அது மாதிரியான சொற்களை தேர்ந்தெடுத்து சொல். அந்த மந்திர சொற்கள், மந்திரம் போல் வேண்டுமானா சொல் இன்பம். பாரதி பாடினார். மந்திர சொல் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அது கவிஞனுக்கு இயல்பிலேயே கைவந்த கதை. கவிஞன் சொற்களால் தான் அவருடைய கற்பனைகள், சொற்கள் தான் அவன் கவிதைக்கு வாகனங்கள், அவருடைய கற்பனைக்கு வாகனங்கள், அவருடைய சிந்தனைக்கு வாகனங்கள். அதனால சொல்லோட ஒரு நல்ல கார் பார்த்து நமக்கு வாங்குற மாதிரி நல்ல சொல் பார்த்து தான் கவிஞன் தேர்ந்தெடுத்து தனக்கு வைத்திருப்பார். ஏன்னா அவர் பயணிப்பதற்கான வாகனம், அவரது சிந்தனை பயணிப்பதற்கான வாகனம். அதனால அந்த கருத்தை அவர் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். நான் ஒரு 4-5 செய்தி கொஞ்சம் உங்களோட பரிமாறிட்டு நான் விடைபெறுகிறேன். ஒன்று, கல்யாணம் அப்படிங்கிறத பத்தி சுஜாதாவுடைய கதையை அழகா சொல்லி அது வேற ஒரு பொருள் அதுக்குள்ள இருக்கு, அதை அவர் புரிய வச்சார். இந்த கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை மறந்து போச்சு. ஒரு உண்மை சம்பவம் திருவாரூர்ல என்னுடைய நண்பர் சண்முக வடிவேலு, அவர் ஒரு தமிழாசிரியர். அவருக்கு படிச்ச பையன் கொண்டாந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறான். அவனுடைய மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறான் இவர்கிட்ட. அதே பரவாயில்லையா உனக்கு கல்யாணமா? பரவாயில்லையே, என் மறக்காம கொண்டாந்து குட்டிய பத்திரிகை வாங்கியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது எங்க அப்பா மறந்துட்டாரு, நான் பத்திரிகை வாங்க உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சு கொடுத்தேன்னு சொல்றீங்களே, நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது எங்க அப்பா மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா போய் சொல்றேன், ஒரு அப்பா மறப்பாரான்னு கேட்டாரு. அவங்க வீட்டுல மொத்தம் 16 பிள்ளைங்க. அவங்க வீட்டுல 16 பிள்ளைங்க. வேணா செங்கலூர் கேட்டுங்க, அவங்க ஸ்டூடெண்ட் 16 பிள்ளைங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, ஏங்க நம்ம அந்த பிள்ளை பேர் சொல்லி அவங்க கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படி. அவங்க அப்பா கேட்டாரா, அவருக்கு ஆகுது, அவருக்கு ஆகுது, அவருக்கு அப்பா கேட்கிறாரு, ஏன் ஆகுது? ஏன் ஆகுதுன்னா நாம கல்யாணம் பண்ணல, அப்ப போன வருஷம் ஆளுக்கு பண்ணோம். ஐயோ அவனுக்கு மூச்சனா இருக்கிறாரு. ஆமா, அவர் கற்பனைக்கு சொல்லல. 16 பையன், எவனுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க அப்பா தெரியாது. நல்ல நேரம் அவருக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் ஞாபகம் இருந்தது, அது கடவுள் பண்ண புண்ணியம். எனக்கு அவர் இந்த வாழ்க்கையை மறந்துட்டான்னு சொன்ன உடனே என் நிலம் முழுக்க அங்க போச்சு. எனக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கொஞ்சம் நான் இதே மாதிரிதான் தலைப்பு கேட்கும் போது நான் வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்தேன். அந்த நேரத்துல அவங்க போன் பண்ணும்போது மைண்ட் வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கும். அப்ப நான் ஒரு விஷயத்தை நினைச்சு நமக்கு சிரிச்சுட்டு இருந்தேன். அதாவது சுகமான பொய்கள் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். என்ன உண்மைன்னு கேட்டா, உண்மையா பட்டவர்த்தமா மூஞ்சிக்கு நேரா சொன்னா யாருக்கும் முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஓப்பனா சொன்னா இந்த உலகம் ஒத்துக்காது. டெய்லி ஒரு பொய் சொல்லுவோம். சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா. இதை விட ஒரு பொய் உலகத்துல இருக்க முடியுமா? ஆனா அந்த பொய் சொல்லலைன்னா அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காது. நம்ம நாசுக்கு என்ன சொல்றோம்? நல்லா நல்லா நல்லா. இன்னும் வெறும் நல்லா இருந்ததுன்னா எப்படி? என்ன விவரமாக சொல்றேன், நல்லா இருந்தது அதோட விட்டுட்டேன். எதுக்கு அனாவசியமா? எதுக்கு சொல்ல வர? எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சென்மோடியில் சொன்னதா சொல்றேன்.
இப்ப கலெக்டர் என்ன யோசிக்கிறாங்க, இவரை பேச கூப்பிட்டு நம்ம செக் கொடுக்கறதுக்கு பதிலா சண்முக வடிவேலையே கூப்பிட்டு செக் கொடுத்துருவா போடுறது அப்படி என்னதெல்லாம் அவர் பேசுவாரு, எங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு, அதனால அவர்தான் நானும் பேசுவார். கல்யாணம் ஆன அன்னைக்கு முதல் நாள் மனைவியை சந்திக்கிற போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரா, என்ன குடிச்சிருக்கா, இது எல்லா கோயான்னு கேட்பான், எல்லா லூசுன்னு கேட்பாங்க, என்ன குடிச்சிருக்கா அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் ஒரு வார்த்தை, அதை விடுங்க, அதை விடுங்க. அப்ப என்ன அர்த்தம், இனிமே அதை பத்தி பேச பிரயோஜனம் இல்லை, எல்லாத்துக்கும் அதை பத்தி பேசுவாரு. அப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை, அது விடுங்க அப்படின்ட்டார். சார், சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது, சில உண்மைகளை அப்படியே வாய் திறந்து பேச முடியாது. அப்ப பொய்ங்கிறது கொஞ்சம் சுகமா இருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நல்லாதான் இருக்கு உடம்பு அப்படின்ட்டு அப்புறமா ஆரம்பிச்சுடுவோம் வரிசையா. நம்மால முழுக்க பொய் சொல்லவும் முடியல, முழுக்க உண்மை சொல்லவும் முடியல. நாம படுற நரக வேதனை இருக்கு, முழு உண்மைகளையும் சொல்ல முடியல, முழு பொய்யையும் நம்மளால சொல்ல முடியல. மென்னு முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி சொல்ல ட்ரை பண்றோம். ஆனா என்னுடைய அபிப்பிராயத்துல சில சிறந்த மனிதர்கள் மேல வராங்க பாருங்க, அவங்களுடைய இயல்பு வேறங்க. எது அப்படியே ஓபனா சொல்றாரு. நான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய வரலாறு படிச்சிருக்கிறேன், விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புத்தகமா வந்திருக்கு, நீங்களும் படிங்க. மிகச்சிறந்த மனிதர் அவர். ஆனா 8ஆம் கிளாஸ் கூட படிக்கல, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சார் அவர். நீங்க நம்முடைய பழைய மரபு எப்படின்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல போய் தான் அறிவை வளர்த்துக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதன் இயல்பிலேயே அறிவாளியா இருக்க முடியும். இது ரொம்ப கொஞ்சம் அதுதான் பள்ளிக்கூடம் போவாதீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. என்ன கூப்பிட்டதே தனலட்சுமி சீனிவாஸ் கல்வி நிறுவனம் அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல சொல்லுவேன்னா, பள்ளிக்கூடம் போகாமலேயே சில பேர் பெரிய அறிவாளியா இருப்பாங்க. காமராஜர் இல்லையா, ஒரு எல்லைக்கு அப்புறம் போகல, ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அறிவு தானா வளரும். அது ஒரு வித்தியாசமான நூற்றெடுப்பு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். எப்ப தெரியுமா, 1947 அவர் தான் சீஃப் மினிஸ்டர். டெல்லியில நேரு வந்து பிரைம் மினிஸ்டர். நேரு ஒரு கடிதம் எழுதுறாரு, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பர்சனலா ஒரு கடிதம் எழுதுறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் கான்பிடென்ஷியல் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் வருது பிரதமர் தேர்ந்து. கான்பிடென்ஷியல்னா அவங்க தான் பிரிச்சு படிக்கணும், வேற யாரும் பிரிக்க கூடாது. அது அட்ரஸ் டு சீஃப் மினிஸ்டர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிரிச்சு படிச்சாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நேரு கேட்கிறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பேனாவை எடுத்தாரு, எழுத ஆரம்பிக்கிறாரு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு போட்டு எழுதுறாரு தன்னுடைய கருத்தை. இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு எழுதினார் பாருங்க, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கலையே, படிச்சிருந்தா ஒப்பீனியனுக்கு 3 தடவை முக்கிய பேர்த்திருப்பாங்க, 8 தடவை இம்போசிஷன் எழுதுன்னு இருப்பார். நல்ல வேலை அவருக்கு அந்த துக்கம் எல்லாம் இல்லை, தப்பா எழுதிட்டார். இன் மை ஒப்பீனியன் போட்டு லெட்டரை அப்படியே எழுதி முடிச்சுட்டு அவர் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண டெல்லிக்கு அப்படின்னாரு. அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார், எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, சீஃப் மினிஸ்டர் லெட்டர். உடனே வேற டைப் பண்ணி இன் மை ஒப்பீனியன் ஸ்பெல்லிங்கை திருத்தி டைப் பண்ணி கொண்டு வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு வைக்கிறார் கையெழுத்துக்கு. ரெட்டியார் கேட்டாரு, இது என்ன லீனியர் லெட்டர்? அதான் நான் ஒண்ணு எழுதினேன், அப்புறம் நீ எதுக்கு வைக்கிறது? இல்லையோ அதுல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தது. ரெட்டியார் என்ன பேர் கேட்டார் தெரியுங்களா? உன் ஒப்பீனியன் கேட்டானா ஏன் ஒப்பீனியன் கேட்டானா? ஏன் ஒப்பீனியன் கேட்டானா உன் ஒப்பீனியன் கேட்டானா? அப்படி அவர் என்னங்க பண்ணுவாரு, ஐசிஎஸ் அந்த காலத்துல இல்லைங்கோ எல்லா ஒப்பீனியனுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் கிடையாது. உன் ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங், என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங். இதை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில போடுங்க. அவர் நெறியிறார். அப்போ வந்து ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்ன ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா நேரு படிக்கிற போது சிரிப்பா இருந்த, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு நேரு படிக்கும் போது சிரிப்பா இல்ல சொல்லிட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சாதான் நாடு விரும்புறோம்.
அது விட்டவங்க எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி இருக்கணும்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில போடு. நீ யோசிக்கணும். தவறு சாதிக்க விரும்பல, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே வெளிப்பட விரும்புகிறேன் என்ற உண்மையான வாழ்க்கை உணர்வு பலருக்கு கிடையாது. சாரி டு சே திஸ். இன்னைக்கு மேக்கப் சாதனங்கள் விற்கிது, எல்லாம் புரிதல். நீங்கள் யாராக இல்லையோ அதை காட்டுறதான இருக்கு. நீங்க டிவியில விளம்பரம், எத்தனை விளம்பரம் வருது தெரியுங்களா மேக்கப்புக்கு? நீங்க அதுவும் டிவி நீங்க ட்ரெண்டில் வந்திருக்கீங்க. ஒரு செய்தி சொல்றேன், மேக்கப்புக்கான காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் எப்ப வருதுன்னு டிவியில எப்பாவது பார்த்துருக்கீங்களா? நியூஸுக்கு நடுவில் வராது, சீரியலுக்கு மத்தியில் வரும். புரியுதா? என்னன்னு பெண்கள் சீரியலும் அதிகம் பார்க்கிறாங்க, காஸ்மெட்டிக்ஸும் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கறதால சீரியலுக்கு மத்தியில தான் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் அதிகம் வரும். நியூஸுக்கு மத்தியில அந்த விளம்பரம் வராது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நீங்க மேக்கப் போடுறத பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என் பேத்திக்கு உங்க வயசு, அதனால எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி தான். நீ யாரா இருக்கிறியோ அதாவே வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் டைவர்ஸுக்கு சான்ஸ் இல்லை. நீ யாரா இல்லையோ அவங்கள வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா மறுநாளே யோசனை வந்துடும். ஒரு பட்டியலை போட்டிருந்தா கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது. அப்ப சொன்னாங்க மாப்பிள்ளைய நீங்க கூட போ அப்படின்னாங்க. அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். கம்ப்ளீட்டா அவளுக்கு மேக்கப் ஆகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேக்கப் போட்ட லேடியை கூப்பிட்டு பர்சனலா நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் வந்து காஸ்ட்லி, அதாவது இந்த வேர்ல்டுலயே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வாட்ச், அந்த டப்பா, அந்த வாட்ச், அந்த பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் எடுத்து கை கொடுத்தான். அவன் நினைச்சா இவன் வருங்கால மனைவிக்கு நம்ம மேக்கப் போட்டதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு இந்த வாட்சை கொடுக்குறான்னு நினைச்சு இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு டப்பாவை திறந்து பார்த்தா அது 150 ரூபாய் கூட மரியாதை இல்லாத பிளாஸ்டிக் வாட்ச். அந்த பொண்ணு கேட்டா என்ன சார்னா, இதான் உள்ள நடந்ததுன்னா. இவ்வளவு நேரம் இதான் நடந்தது, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அம்மா நான் உங்களை அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இயல்பாக நாம் வெளிப்படுவதுதான் உலகத்திற்கு நல்லதே ஒழிய கொஞ்சம் செயற்கையாக நம்மை காட்டிக்கொள்ள தொடங்கினாலும் அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை கிடைத்தது. கொஞ்ச நாள் நான் மீடியால வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சில பேர் சொன்னதை நம்பி டை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். டை எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன். அதுல எத்தனை அவமானம் வருங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு பஞ்சு முட்டாயின்னு பேர் வச்சிருக்காங்க, என்ன பேர் வச்சுட்டு போறாங்க. இந்த டை போடுறத நிறுத்ததுக்கு அப்புறம் நான் பட்ட அவமானத்திலே பெரிய அவமானம் ஒண்ணு இருக்கு, அது பெருமையா சொல்றேன். நானும் என் ஒய்ஃபுமா அப்போ போகும்போதெல்லாம் என் ஒய்ஃபு அன்பா மரியாதையா பேசுவாங்க, எல்லாம் ரைட்டு. நான் டை விட்டு நல்ல விழவே இந்த தலையோட போகும்போது ஒரு தடவை என் ஒய்ஃப் வரும்போது சார் யாரோ என்னமோ கேட்டாங்க. என் ஒய்ஃபு முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு பெருமிதம் தனியா வந்துருச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேட்டாங்க? இல்ல நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. என்ன வருத்தப்படு? நீங்க அவருக்கு செகண்ட் ஒய்ஃபானு கேட்கிறாங்க. பாருங்க, டைரி போட்டுட்டா அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா, நான் டைரி நிறுத்திட்டா சேர்த்து எழுதிட்டு இல்லை அவன் எனக்கு செகண்ட் ஒய்ஃபா. அப்ப அவன் எங்க தெரியுறதால டைரி நிறுத்தின உடனே எனக்கு பேர் வருது. அவன் நான் ஒண்ணு சொல்றேன், நாம இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் கட்டாயப்படுத்துறதுக்கு சொல்லல. அப்படி நம்மளை வெளிப்படுத்தி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா பலரும் தங்களை போலியாகவே உலகத்துக்கு காட்டுறாங்க. இந்த பொய் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா 3 வகை பொய் இருக்குங்க. தமிழ அழகான மொழி பாருங்க, வாய்மைன்னு ஒரு சொல் இருக்கு, மெய்மைன்னு ஒரு சொல் இருக்கு, உண்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏன்னா ஒரே வார்த்தை தானே இருக்கணும். சத்தியம்னு வடமொழியில் சொன்னா மொழிபெயர்ப்புல ஒன்னா தானே இருக்கணும். பொய்மை, மெய்மை, வாய்மை, உண்மை. ஏண்டாம்னா தமிழோட அழகு வாயால பொய் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் வாயால பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா மௌனத்தால பொய் சொல்லுவாங்க. எப்படிங்க? வாயாலதான் பொய் சொல்லணுங்கிறது இல்ல, மௌனத்தால சொல்லலாம். இப்ப நான் பட்டிமன்றத்துல நடுவரா உட்கார்ந்து இருக்கிறேன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து என்ன புகழணும் அப்படின்ற எண்ணத்துல, அவர் கல்வி கடல் கமராமாயணத்தை கரைக்கு குடித்தவர்,
அவர் சேர்க்கிறாரில் நீங்கியவர், அவர் மிகப்பெரிய உலக இலக்கியங்களை எல்லாம் நான் என்ன சொல்லணும், நிறுத்து. ஏதோ நாம ஒரு 500-600 பாட்டை படிச்சு வச்சு வண்டி ஓட்டுறோம். அது கூட தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாததால நம்ம இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். இந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஒழிய, நீ கப்பராமாயண கடல் சேர்க்கிறாரு ஏறினா நான் ஒன்னும் தலையாட்டக்கூடாது. தம்பி எனக்கு அளவாதான் தெரியும், அதுக்கு மேலே நீ ஒன்னும் சொல்லாத, நிறுத்த சொல்லுமா இல்லையா? சிறப்பாச்சான் அப்படி இல்லை, தன்னை புகழும் போது பேச மாட்டான், மௌனமாவே ஏற்றுக்குவான். அப்ப அதுக்கு என்ன பேசுறீங்களா? வாய் வழியாகத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதல்ல, மௌனத்தின் வழியாக கூட ஒருவன் பொய் சொல்ல முடியும். இதை யோசிச்சுதான் வச்சா எப்படி தெரியுங்களா? வாயால் மெய்யாய் இருத்தல், மெய்யால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல், உள்ளத்தால் மெய்யாய் இருத்தல் உண்மை, வாயால் மெய்யாய் இருத்தல் வாய்மை, மெய்யால் மெய்யாய் இருத்தல் மெய்மை அப்படின்னு வச்சா. மெய்மை ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. நீ ஒரு சயின்ஸ் மூலமா கூட போய் என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது. தம்பி ஓரளவு படிக்கிறேன் அதோட நிறுத்து அப்படின்னு நிறுத்தணுமே ஒழிய அதை எஸ்ன்னு அக்ரி பண்ணக்கூடாது. இல்ல, இதெல்லாம் நம்ம விரும்புறோம். தன்னை ஒருத்தர் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள எப்படியோ வருது. இது ஒரு வகையான பொய், அதுல ஒரு சந்தோஷம். இன்னொன்னு பாருங்க, இப்ப சமஸ்தானங்கள் அதெல்லாம் இருக்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பவர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சமஸ்தானத்து ராஜாக்கு பவர் இருக்கு, அரசுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா அவங்க பல பேர் பாருங்க ஒரு டப்பா கார் வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பா கார்ல இந்த சமஸ்தானம் அப்படின்னு எழுதி அது பெருசா போர்டு போட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ராஜாவும் இல்லை, அரசரும் இல்லை. அரசர் இல்லாத போது உனக்கு குடிமக்களும் இல்லை. இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு பண்ண, ராஜா என்பார் மந்திரி என்பதில்லை, ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ அப்படின்னு. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம உண்மையில அரசர் இல்ல, சரியா சொல்றதா இருந்தா ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற பவர் இன்னைக்கு ஒரு சமஸ்தான ராஜாக்கு இருக்குமா? இல்ல. அது என்ன பொய் இருக்கு? ஏன் அப்படி பொய்யா உட்காரணும்? நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்றேன், ஏற்கனவே என்ன மறுத்து போட்டுறாங்களோ இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டுருவாங்க. மடாதிபதிகள்லாம் பெரிய தங்க சிம்மாசனம், அது ஒரு மாதிரி ஒண்ணு. நீ ஒழுக்கமா இருந்தா அது பெரிய விஷயம் இல்லை ஒழிய, அதை தவிர நீ எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிற, எவ்வளவு பெரிய சிம்மாசனம் வச்சிருக்கிற, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ எல்லா கார்ல வரைகளை பத்தி யாராவது கவலை கட்டாரா? இல்லையே. அழகாக நம்ம சதீஷ்னு ஒரு பேச்சாளர் தம்பி தான் சொன்னா, சார் ஆடி கார்ல வர்றது பெருசா தான், ஆம்புலன்ஸ்ல வராம இருக்கிறது பெருசு. ஆடி கார் இருக்கிறது பெருசு இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லாம போறது தானே பெருசு வாழ்க்கையில. நான் கூட பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய மடாதிபதி தான். தப்பு. ஒரு உண்மையான துறவு ஞானம்னு வர்ற போது ஒன்றுமில்லாத ஒரு பரதேசினா பரதேசியா தான் இருக்கணும். பரதேசிகளுக்கு படாடோமோ எனக்கு புரியவே இல்லையே. நம்ம இன்டர்நேஷனல் காமெடியன் ஒருத்தர் இருக்காரு. யார் இன்டர்நேஷனல் காமெடியன்? கைலாசா இன்டர்நேஷனல் காமெடியன். எல்லாம் மேக்கப் போடுறாங்க. இந்த பக்கம் தங்கத்துல ஒண்ணு, அந்த பக்கம் வெள்ளியில ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, ஒரு நாள் சிவபெருமான் மாதிரி, ஒரு நாள் முருகன் மாதிரி. கடவுள் ஒரிஜினல் நித்யானந்தாவா மட்டும் ஒரு வரமாட்டேங்கிறார் இல்லையா? நான் பேர் சொல்லக்கூடாது. எது சொல்றேன்னா, நம்மளை போதிய கடவுளா காட்டி என்ன ஆக போறோம்? ஏன் இந்த தெளிவு ஞானமும் நமக்கு வரல? நம்மளை பொய்யா ஒரு கடவுளா ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. நிறைய பேரு தாங்கள் யாராக இல்லையோ அவர்களாக தங்களை காட்டிக் கொள்வதில் அதிக செலவு செய்கிறார்கள், அதிக மன கஷ்டங்களை அடைகிறார்கள், அதிக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அதிகம் நபர்களை காயப்படுத்துகிறார்கள். சோ சிம்பிள். நம்ம யாரோ அப்படி அதாவது வெளிப்பட்டு போலாம். இன்னும் ஆழமா நம்ம யோசிக்கிற போது என்னென்ன சின்ன சின்ன விதமான பொய்கள் நம்ம சொல்றோம். இதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நார்மலா நீங்க யாராவது ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு போகாம கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தள்ளி நீங்க போனீங்கன்னா 2 மாதிரி நம்மளை கொலை பண்ணுவோம். கல்யாணத்துக்கு போகாம ஒரு வாரம் தள்ளி போனா 2 மாதிரி நம்மளை கொலை பண்ணுவான். அன்னைக்கு பண்ணுற ஸ்வீட்டை கொண்டாந்து வைப்பான். அது முதல் அக்கறம். அது தீர்ற வரைக்கும் எவனாவது ஒருத்தனை தீர்த்து கட்டுற வரைக்கும் அது வந்து இங்கே இருக்கும். அது ஒரு இன்சை. சரி, அதையாவது அவன் பார்க்காத ரோட்டுக்கு குப்புத்தூர்ல போட்டுக்கலாம், இன்னும் பண்ணிடலாம். பெரிய ஆல்பம் கொண்டாந்து வைப்பான். நீங்க மேரேஜுக்கு வரீங்க ஆல்பம் பாருங்க.
அடே பாவி, இதை பார்க்க வேணாம்னு வருத்தத்தில் தானே அன்னைக்கே வராம இருந்தோம். நீ அதை விட்டு ஒரு வாரம் தெரிய இருந்தாலும் அது இப்பெல்லாம் ஆல்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மடியில ஒரு பக்கம் இருக்கணும், இவன் மடியில ஒரு பக்கம் இருக்கணும். அவ்வளவு பெரிய போட்டோ ஆல்பம். அந்த போட்டோ ஆல்பத்தை பார்க்கும்போது நீங்க பாருங்க, அந்த போட்டோல இருக்கிற முகத்துல வர்ற ஒரு மினுமினுப்பு, ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். இதான் நேர்லயே இருக்கிறல்ல, நேர்ல இல்லாதது அந்த நிழல் படம் உனக்கு என்ன காட்டுச்சு? அது என்ன சந்தோஷம் இருக்குது? தன்னுடைய விதவிதமான போட்டோஸ், கட் அவுட், தன்னுடைய விதவிதமான ஒரு விஷயத்தை பார்த்தா எல்லாம் ஒரு ரகசியம், ஒரு சந்தோஷம். எவ்வளவு பெரிய ஃபூலிஷ்னஸ் அது! நம்ம தான் நிஜமா இவ்வளவுதானே. அதுக்கு மேல பெரிய 55 அடி கட் அவுட், 60 அடி கட் அவுட், என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே புரியல. அதை பார்க்கிற போது எவ்வளவு பெருமிதம் ஒவ்வொருத்தருக்கும். அட்டர் ஃபூலிஷ்னஸ். நம்மை ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து வானுக்கு மண்ணுக்குமா நிறுத்தி வைக்கிறது எந்த வகையிலும் உண்மை இல்லை. நம்ம அந்த உயரம் இல்லை. அப்புறம் அதை காட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவு கிடைக்கும். இது நாங்க சொன்னது போட்டோ ஆல்பம் ஒண்ணு. இன்னும் சில பேர் 3 மணி நேரம் ஓடுற வீடியோ போட்டுருவோம். அதுவும் இந்த பென் டிரைவ்ல வந்துச்சா, தப்புன்னு ஒரு குத்தி நம்ம குடலை உருவி போடுற மாதிரி தவக்கம் அந்த பென் டிரைவ்ல ஒரு குத்திட்டு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அவங்க நான் பார்த்து விடுவாங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அவன் வீட்டு கல்யாண ஆல்பத்துல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? இதை எங்கேயாவது சொல்ல முடியுமா? நாம ஒரு 3 பக்கம் சேர்ந்து புரட்டோம்னா கையை அனுப்பிடுவாங்க. அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. இது எங்க மாமனார். எவன் தான் உன் மாமனார் இருந்தா இருந்தார், இல்லைன்னா இருந்தார். அவர் தம்பி, அவரே பேஸ்ட். இன்னும் அவருக்கு ஒரு தம்பி வேற என்னத்துக்கு அந்த இடத்துல? நான் கிண்டல் பண்றது இல்லை, எனக்கு அவ்வளவு வருத்தமா. அதாவது அங்க நிறைய போனா ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்க்க போறோம், வாழ்த்த போறோம், அதோட திரும்பி வர போறோம். இல்ல எங்க இருந்தாலும் அவங்க மனசால வாழ்த்த போறோம். நான் அப்படி இன்னும் கூட ஓப்பனா சொல்ல, வாழ்த்துறதுக்கு இப்ப எவனுமே போறது, வாழ்த்துறதுக்கு இப்ப எவனுமே போறது இல்லை. நேரா அவன் போறா, எப்ப முடியுதோ அப்ப போய் நான் அப்படியே பார்த்துட்டு வந்துருவேன். கீவாஜான்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு அவசரமா சொல்லிட்டான், இன்னைக்கு ஒரு கல்யாணம், நான் போய் தலையை காமிச்சிட்டு வரேன், நில்லுந்தாரு. திருப்பி சொல்லு. இல்ல நான் ஒரு கல்யாணம், தலையை காமிச்சிட்டு வரேன். முடிவெட்டுற கடையில தானே தலையை காட்டுவாங்க. கல்யாண வீட்டுல போய் தலையை காட்டு வரேன்னு சொல்றியே, என்ன அர்த்தத்துல சொல்ற? கல்யாண வீட்டுல போனா மணமக்களை வாழ்த்துட்டு வரேன்னு சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சின்சியாரிட்டி போயிடுச்சு. இதை விட கையில ஒரு மஞ்சள் அரிசி கொடுக்குறான், அச்சதை போடுங்க அப்படின்னு. அவன் இருந்த இடத்துல இருந்து விட்டு எறிகிறார். இது என்ன பர்பஸ்? பிளஸிங்காக கொடுத்தது. இட் இஸ் ரிலிஜன்ல ஒரு பெரிய சாங்டிட்டி இருக்கு. ஒரு மஞ்சள் அரிசி முன முடியாத அரிசியா எடுத்து அதை பண்ணணும்னு இவன் இருந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கி எறிகிறான். எனக்கு தெரிஞ்ச அதிகமான கல்யாணத்துல அச்சதை வாங்குறது இவரை தான் இருப்பாரு. இந்த வீடியோ எடுக்கிறவங்க இருப்பாருங்க, இவங்க தலையில விழுந்து இவங்க எல்லாம் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவங்க தலை நிறைய அச்சதை வந்து பார்த்தீங்களா, அந்த புண்ணிய பலத்தினால அவங்கள 2-3 பேருக்கு 2-3 கல்யாணம் ஆயிடுது. வீடியோ எடுக்கிறவங்களுக்கே 2-3 கல்யாணம் ஆகுதுன்னா வீடியோக்குள்ள நடிக்கிறவங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆகும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் தானா நடக்கும் சார். எது செஞ்சாலும் வித் அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி செய்ய வேண்டாம். அந்த உண்மை என்னத்துக்கோ அதை நோக்கி நம்ம செய்ய வேண்டாமா? இந்த பொய்களிலேயே நம்ம மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னொன்னு, அவரு கவிதையா சொன்னாரு, இந்த லவ் பண்ற பசங்க சில பேரு தன்னை பணக்காரனா காட்டுவான் இல்லையா, கொஞ்சம் வசதியான மாதிரி காட்டுவான். என்ன பிரயோஜனம்? இதை நம்பிடுவான். அவ நீ பணக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறுக்க ஆரம்பிப்பா. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு போலியான ஒரு வெளிப்பாடு? நமக்கு என்ன இருக்கோ அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் கிடையாது, நிறுத்த வேண்டியது தானே. நம்மளை ஏன் பணக்காரனா அந்த இடத்துல காட்டிக்கணும்? இதுலலாம் என்னமோ ஒரு சுகம் இருக்கு, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. இதை நம்ம யோசிக்கணும். இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போலாம். சோழக்கொல்லை பொம்மைன்னு இறையன்பு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான கட்டுரை அது. இந்த பயிர்களுக்கு மத்தியில சோழக்கொல்லை பொம்மை நிறுத்தி வச்சிருப்பான். அதுக்கு ஒரு சட்டையை போட்டு, அதுக்கு ஒரு மண்பானையை போட்டு, அதுல கரும்புண்டி செம்புண்டி எல்லாம் அந்த மண்டையில குத்தி வச்சு, வைக்க போற உள்ள திணிச்சு, அதுக்கு ஒரு பேண்ட் எல்லாம் மாட்டி விட்டு, அந்த சோழக்கொலைக்கு மத்திய அந்த பயிருக்கு மத்தியில அந்த சோழக்கொலை பொம்மை நின்றுட்டு இருக்கும். அது என்ன அழகு தெரியுங்களா?
கொஞ்ச நாள்ல காக்கா, குருவி, பறவை எல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிடும், இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது நம்மளை விரட்டாது. அதன் தலைமையிலேயே உட்கார்ந்து எச்சம் போடும். அது தலைமையிலேயே உட்கார்ந்து காக்கா எச்சம் போட ஆரம்பிக்கும். ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த கட்டுரையை இறைவன் ரொம்ப அழகா முடிச்சிருப்பார். எப்படி முடிச்சிருப்பாருன்னா, நாம் உயிருள்ளவன் அல்ல, அதை விரட்டுகிற சக்தி நமக்கு இல்லை. அதே மாதிரி காக்காய்க்கு அந்த உயிருள்ளவன் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் சோழப்பொல்லை பொம்மை பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளாவது பயந்தது அந்த சந்தோஷம். கொஞ்ச நாள் ஒரு பயப்படுற மாதிரி இந்த பறவை எல்லாம் இருந்தது இல்ல, அதுல ஒரு சந்தோஷம். நான் இப்படிதான் அதை நினைக்கிறேன். நிறைய பேர் பெரிய மனிதர் மாதிரி தன்னை காட்டுவாங்க, ஆனா உண்மையில் தன்னை சமூகம் மதிப்பதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தன்னை மதிப்பது போல் அவர்கள் நடிப்பது அவர்களுக்கு பிடிக்கிறது. எவ்வளவு அருவருப்பான விஷயம்! அன்பு காட்டுவதை போல் நடிப்பது, மரியாதை செலுத்துவது போல் நடிப்பது, அப்படி நடிப்பதை ரசிப்பது, அசிங்கத்துல பெரிய அசிங்கம். அப்படி நடிப்பதை ரசிப்பது, இதெல்லாம் மாற வேண்டாமா? அந்த பொய்யிலிருந்து நம்ம வெளியில வர வேண்டாமா? ஏன் அது நமக்கு பிடிச்சிருக்கு? இதான் என்னுடைய கேள்வி. பாரதி ஒரு கவிதை வரியில, அந்த வரி எனக்கு இப்ப பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது. நெல்லு மாதிரியே தான் பதர் இருக்கும். பதர்ங்கிறது உள்ள அரிசி இல்லாத, விதை இல்லாத அந்த வெறும் உண்ணி, அதுக்கு பதர்னு பேரு. அந்த பதரும் நெல்லு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும் எல்லாமே. ஆனா பெண்கள் தூத்துவாங்க, அப்படி அப்படி எடுத்து அப்படி முறத்துல போட்டு அப்படி தூத்தும் போது நெல்லெல்லாம் கீழே விழும், இந்த பதர் பறந்து போய் தண்ணி விழும். அத பாரதி சொல்றான், இந்த பதர்களையே நெல்லாம் என எண்ணி இருந்தேனோ. இந்த பதர்களையே, யாராவது பதரை போய் நெல்லுன்னு நினைக்கலாமா? இந்த பதர்களையே நெல்லாம் என எண்ணி இருந்தேனோ. நெல்லுக்கே இப்படின்னா சொல்லுக்கு எப்படி? எவ்வளவு பேர் பதர்களை வந்து சொல்லா காட்டிக்கிட்டு இருக்கா, நெல்லா காட்டுற மாதிரி. மனுஷன் ஒரு ரொம்ப ஒரு அழகா கேட்ட பிறகு இல்லாம மனுஷன் தானே அப்படின்னா, மனுஷனுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை, அவன் என்ன பண்றது? அப்போ பல மனிதர்கள் பதர் எப்படி நெல் போல் காட்சி தருகிறதோ அப்படி மனிதர்கள் போல் காட்சி தருகிறார்கள். ஆனால் அதற்குரிய வாழ்க்கை முறை அவர்களுக்கு இல்லை, அதற்குரிய தகுதி அவர்களிடத்துல இல்லை. அப்புறம் இந்த பொய்களை நம்ம தவிர்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நீதி நூல்கள் சிலருக்கு சொல்லுது. பொதுவா நம்ம வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஆனா வக்கீல் போய் சொல்லலாம். ஆனா வக்கீலுக்கு நம்ம போய் சொல்லக்கூடாது. என்னவோ கேஸ் கரெக்டா சொல்லிடணும், இதான் சார் அப்படின்னா, ஓ அப்படியா, நான் பாருங்க. அதாவது நாம சொன்னா அது பொய், அவர் சொன்னா அது ஆர்குமெண்ட். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதுக்கு லீகல் ஆர்குமெண்ட் நிறைய பேர் அவர் பேசலாம். எஸ் எவ்ரி ரைட். வக்கீலுக்கு போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி டாக்டருக்கு போய் சொல்லக்கூடாது. ஏன் போய் சொல்லக்கூடாது? நம்ம உண்மையை சொன்னாதான் அவர்களுக்குரிய மருந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சில பேர் முன்னெல்லாம் டெஸ்ட்ல, இப்பதான் அந்த HbA1c எடுக்கிறாங்க சுகருக்கு, அப்பெல்லாம் வந்து அந்த வந்த உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. மற்ற நாள்லாம் நல்ல திருப்பி சர்க்கரையை டெஸ்ட்டுக்கு வர்ற அன்னைக்கு ரொம்ப உலகமாக உத்தமன் மாதிரி வருவார். அன்னைக்கு எடுத்து பார்த்தா கரெக்டா இருக்கும். பரவாயில்ல, வெரி குட், நல்லா மெயின்டைன் பண்றீங்களே, இதை கண்டினியூ பண்ணுங்க ஒன்னு அசிங்க போடுவோம். இது தப்பு தானே? யாரை ஏமாத்துறோம்? நம்மளை ஏமாத்துறோமா? டாக்டரை ஏமாத்துறோமா? இல்ல நோயை ஏமாத்துறோமா? நம்மளால ஏமாத்த முடியுமா? எதெல்லாம் ஏமாத்தலாம். மரணத்தை ஏமாத்த முடியுமா? மரணத்துக்கிட்ட நீங்க தோத்து போறீங்களே, அப்ப யாரை ஏமாத்துறதால என்ன இருக்கு? எதுக்கு அந்த பொய்? நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன் டயட்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பழைய கதை, எங்க அப்பா அந்த காலத்துல சின்ன சின்ன கதைகளா, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு ஒரு புத்தகம் போட்டாரு. அதுல ஒரு சின்ன கதை எங்க அப்பா போட்டிருந்த கதை. மருத்துவத்தை கூட சில பேருக்கு காசுக்காக போய் சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்துல பூச்சி கடிச்சதுன்னு வச்சுங்க, பூச்சி கடியை மாந்திரியமா வைத்தியம் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட் இருக்குது பழைய காலத்துல. அந்த 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 வைத்தியர் போர்டு போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருன்னா, பாம்பு கடி 1 ரூபாய், தேவி கடி 50 காசு, பூரான் கடி 25 காசு. அந்த காலத்துல பூரான் கடிச்சா ஒரு மந்திரி கடிக்கு 25 காசு, தேவிக்கு 50 காசு, பாம்புக்கு மொத்தம் பாம்பு கடிச்சிச்சு. அவனை தூக்கிட்டு போறாங்க வைத்தியத்துக்கு. அவர் சொன்னா, அவருக்கு போய் சொல்லி செலவு வைக்காதீங்கப்பா, அதனால பூரான் கடிச்சதுன்னு சொல்லுவாங்க.
அவர் என்ன அதே மந்திரம் தானே சொல்ல போறாரு, அது தெளிவா போகுது அப்படின்னு அவர் வந்து சின்ன பார்த்தார். கடைசியா சொன்னாரு, டேய் பூரான் கடிக்கு நான் என்ன மந்திரம் போடணுமோ போட்டேன், இறங்கல, நீ உண்மையை சொல்லுமா, தெரு கடிக்கணும், ஏன்னா நீ எத்தனாவோட போயிடும் அப்படின்னு. அவர் மறுபடியும் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. டேய் இறங்க மாட்டேங்குது, விஷம் ஏறிட்டே போகுது, அப்பவாது உண்மையை சொல்லு. கடைசியா அவன் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சா உயிர் போயிடுச்சு. அதாவது டாக்டர்கிட்ட கூட உண்மையை சொல்லி தன்னை காப்பாற்றுங்கிறத விட துட்டு மிச்சம் பண்றதுக்கு பொய் சொல்லணும்ன்ற நினைப்பு இருந்தா நம்ம விளங்க முடியுமா? இன்னைக்கு 190 மனித மனங்கள்ல இந்த விஷம் பூந்துருச்சு சார். கூடுமான வரைக்கும் எவ்வளவு, அதாவது ஜிடி நாயுடு வரலாறு சொல்லுவாங்க. பிறகு ஒரு சம்பவத்தையும் அதை பத்தி போட்டிருந்தாங்க. ட்ரெயின்ல போற போது குழந்தைக்கு அந்த அரை டிக்கெட் இருந்தது அந்த காலத்துல, குழந்தைக்கு டிக்கெட்டு. அப்ப சின்ன பையன் நறுங்கின மாதிரி இருக்கிறான். அப்ப அவனுக்கு அரை டிக்கெட் காமிச்ச உடனே பக்கத்துல இருந்தவர் சொன்னார், அறிவு இருக்காது அவனுக்கு, இந்த பையனுக்கு போய் டிக்கெட் எடுத்தியா நீ? இல்லைங்க 12 வயசு ஆகிட்டா டிக்கெட் எடுக்கணும், நான் டிக்கெட் எடுத்தேன். 12 வயசு ஆகி போச்சு டீச்சிங் தெரிய போத. இந்த பையனை பார்த்தா 8 வயசு கூட எவனும் சொல்ல மாட்டான். இப்ப என்ன கெட்டு போச்சு? அந்த அப்பா ஒரு வார்த்தை சொன்னான்னு நான் படிச்சிருக்கேன். என்ன? பொய் சொல்லலாம் என்ற எண்ணத்தை நான் செய்து காட்டினால் என் மகனும் நாளைக்கு எதற்கு வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம் என்ற எண்ணத்தை பெற்று விடுவார். அவனுக்கு 12 வயசு ஆச்சுன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு 12 வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியும். டிடிக்கு தெரியல இல்லையோ, அதுக்கு நான் டிக்கெட் அரை டிக்கெட் எடுத்துடணும். இந்த இன்டெகிரிட்டி வந்தா தானே சார் ஒரு நாடு முன்னேற முடியும். சின்ன பொய்கள்ல நாம அது மாதிரி அதை வளர்த்துக்கிட்டே போறோம். முதல்ல மனசு சந்தோஷத்துக்கு சொல்றோம், பணம் மிச்சம் பண்ண சொல்றோம், அப்புறம் புகழ் மிச்சம் பண்றதுக்கு சொல்றோம். ஏதோ ஒரு காரணத்தினால பொய் பின்னாலேயே போயிட்டே இருந்தா என்று அதுல இருந்து விடுதலையாகி வெளியில வர்றது நம்ம யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் வேற கவித்துவமா அவன மாதிரி நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்க, இந்த பூ இன்னைக்கு பூத்துருக்குது, நாளைக்கு வாடிடும், நாளைக்கு வாடிடும். ஆனா பிளாஸ்டிக் பூ நிரந்தரமாய் போய் சொல்லிக் கொண்டே இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பூ என்ன சொல்லுது? சிச்சாப்ல இருக்கு, நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தினந்தோறும் பொய் சொல்லுகிற அந்த பிளாஸ்டிக் பூ ஒரு நாள் கூட உண்மையான மனத்தை வெளியிட்டது இல்லை. அதுக்கு மனம்னு ஒண்ணு இல்லையே. அது 100 நாள் உயிரோடு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் இருந்து இறந்து போகிற இந்த பூவின் நிஜம் இனிக்கிறது. 100 நாள் உயிர் வாழ்கிற பிளாஸ்டிக் பூவின் பொய் ஒரு நெருப்பை உண்டு பண்ணுகிறது. யோசிக்க வேண்டாம். நாம ஒரு பிளாஸ்டிக் பூவாவே இருக்கிறதா? ஒரு நாள் இருந்து செத்துனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு சாப்பிடும். அந்த மாதிரியான உணர்வோடு உண்மைகளோடு ஒரு சகல்சத்தை, ஒரு பழக்கத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொள்ளவர். இப்ப மனமே இல்லாத மல்லிகை அப்படின்னு ஒண்ணு வருது சார். எவ்வளவு கொடுமை தெரியுங்களா? ஒரு மல்லிகையா இருந்து அதுக்கு மனம் இல்லை அப்படின்னா அந்த மல்லிகை நம்ம எப்படி மல்லிங்கிற லிஸ்ட சேர்க்க முடியும்? பார்க்கறதுக்கு மல்லி மாதிரி இருந்துட்டா போதுமா? கூடாது இல்லை. இப்படி எல்லா வகையிலையும் நம்முடைய உண்மைகளை நம்ம யோசிக்கணும். நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். யூடியூப் சார், இவங்க வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மனுஷன் பல பேர் செத்துட்டான்னு போடுறான் சார். நீங்க அவர் இறந்து விட்டான்னு போட்ட உடனே ஒரு 10,000 பைக்கும் பாரு, உடனே பாரு. 1000 பைக் கிடைச்சதுன்னா $1. 1000 பைக் கிடைச்சிட்டு பார்த்துட்டாங்க 1000 பேர் அப்படின்னா $1. என்ற பாவி ஒரு $10 சம்பாதிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறவங்க செத்து போறாங்கன்னு எழுதிங்க. அதுக்குன்னே ஒரு மாலை வச்சிருக்கிறான், அதுக்குன்னே ஒரு படம் வச்சிருக்கிறான், அதுக்குன்னே அழுமூஞ்சியா ஒரு 7-8 மூஞ்சி வச்சிருக்கிறான். இவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான், இப்படியே யூடியூப்ல போறான் சார். எனக்கு புரியல. நீ $10 சம்பாதிக்கிறதுக்கா உயிரோடு இருக்க இடம் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு போடுவியா? எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை இது! இதெல்லாம் அந்த பொய்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு உரிய ஒரு பெரிய அடையாளம். நான் யூடியூப் திருப்பி பார்ப்பேன், நான் இல்லைன்னு சொல்லல. பஞ்சுன்னு ஒரு குரங்கு பத்தி இப்ப போட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா? ரீசெண்டா ஜப்பான் ஜூல இருக்கிற அந்த குரங்கு எனக்கு எவ்வளவு பெரிய பிலாசபியை புரிய வச்சிருக்கிறீங்களா? சின்ன குட்டி குரங்கு, அது அம்மா எதனாலே விளக்கிடுச்சு. அதனால வாழ முடியல, தன்னுடைய கூட்டத்துக்கு மத்தியில வாழ முடியல, எல்லாம் அடிக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்பவுமே ஏதாவது ஒரு புல்ல வாயில கட்சிக்கிட்டே ரொம்ப பரிதாபமா உட்கார்ந்து இருக்கும். சின்ன குரங்கு 6 மாசம் கூட இருக்காரு. அது அந்த கேரக்டர் வந்தாங்கன்னா அப்படியே வாடியில ஏறி உட்காந்துக்கும், அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்ககிட்ட உட்காந்துக்கும். ஏன்னா அங்கதான் அந்த சேஃபா ஃபீல் பண்றது எப்பவுமே.
அவன் தோளோட சாஞ்சிட்டோம். ஆனா அந்த குரங்கு சார் எனக்கு விளங்கவே முடியாத ஹையஸ்ட் பிலாசபி விளங்குச்சு சார். நீ சொன்னப்பா குரங்கு படுத்துத போதுதான் அதுக்கு இந்த சிந்தனை பறந்து மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சார். நான் படுத்துக்கிட்டே பஞ்ச பார்த்த போதாம்பா நானும் சிந்திக்க ஆரம்பிச்சேன். நம்ம ரிலேட்டிவ் இல்லையா பஞ்சு, அதனாலதான். எப்படி நம்ம பஞ்சு இந்த பாருங்க ஜூல அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு அம்மா இல்லை. அப்ப கிரியேட் பண்ணணும். வேற எந்த படமும் அக்செப்ட் பண்ணல. உடனே நல்ல புசு புசு புசுன்னு ஒரு பொம்மையை தயார் பண்ணா. கொஞ்சம் பெருசா ப்ரௌன் கலர்ல அந்த மூஞ்சி எல்லாம் இருக்கு. அந்த பொம்மையை தயார் பண்ணி கொடுத்துட்டான். எல்லா அம்மா குரங்கும் குட்டியை தூக்கிட்டு போவோம். இந்த குட்டி அம்மாவை இழுத்துக்கிட்டே போகும். அப்படியே கையில இழுத்துக்கிட்டே அங்க போவோம் இங்க போவோம். இந்த அம்மாவை ஏதாவது அடிக்க வந்தா அதுக்கு சண்டை நிற்கும். ஆனா யார் அடிச்சாலும் உடையாம இது மேல படுத்துக்கும். அந்த படுத்திருக்கிற ஒரு 10 நிமிஷத்து அந்த பரிதாபம் இருக்குல்ல, அதுல இப்படி படுத்து பார்க்கும், அப்படி படுத்து பார்க்கும், மல்லாந்து படுத்து பார்க்கும், கண்ட கண்ணி வரும். இதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு புரிஞ்சது, ஏன் பொய் மனுஷனுக்கு பிடிக்குது. இதான் பொய் ஒரு மன ஆறுதல் கொடுக்கும். அந்த அந்த துணி பொம்மை அந்த பஞ்சோட அம்மா இல்லை. ஆனா அம்மா மாதிரி அது பொய் தான். ஆனா பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் பொய்யாவது நமக்கு ஒரு ஆறுதல் காட்டுமே அப்படின்னு அது அதையே கொஞ்சது, அதுக்கே முத்தம் கொடுக்குது, அது நிறைய படுத்துக்குது, அதுவே அதை இழுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அலையுது. இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு 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 பாசம் கிடைக்காத போது ஒரு போலியான ஒரு பொம்மை அம்மாவா வச்சா கூட அந்த பொய் சுகமா இருக்கு, அது ரசிச்சிருச்சு. நல்ல கவனிங்க, ஜூல அப்படியே விட்டானா என்னைக்கு தெரியுமா ஹாப்பி நியூஸ் போட்டான். நிஜமாவே ஒரு குரங்கு அந்த கிட்டக்க எடுத்து அப்படி கட்டி தழுவி அதை பாதுகாப்பா கையில வச்ச போது பஞ்சு வெற்றி பெற்று விட்டது, அதனுடைய இனம் அதனை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா. இப்ப சொல்லிட்டு போற உண்மைகள் தான் நிலைத்தவை, பொம்மைகள் நிலைத்தவை அல்ல. பொம்மைகள் போலியானவை. போலியானவற்றை எத்தனை முறை பஞ்ச அனுபவித்திருந்தாலும் ஒரு உண்மையான குரங்கின் தழுவலின் போது அதற்கு கிடைத்த நம்பிக்கையும் அதற்கு கிடைத்த தைரியமும் இந்த பொம்மையின் மூலம் கிடைத்திருக்க முடியாது. ஆனால் அது கிடைக்காத வரை இந்த பொய் அதற்கு தேவைப்பட்டது. எல்லா பொய்களும் அப்படித்தான். நீங்கள் உண்மையை தரிசிக்கிற வரை உங்களுக்கு பொய்கள் தேவைப்படுகின்றன. அது கடவுள் விஷயத்திலும் கூட. பல பேர் பொம்மைகளை தழுவிக்கொண்டு ஆறுதல் அடைகிறார்கள். என்றைக்கு கடவுள் பற்றிய உண்மைகளை தழுவிக் கொள்வீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுக்கு உண்மையான ஞானம் என்பது பிறக்க முடியுமே ஒழிய பொம்மைகளை தழுவிக் கொண்டிருக்கிற வரை ஆறுதல் கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. ஆறுதல் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இன்றைக்கு சொல்லிட்டு போற ஆறுதலுக்கு ஏங்காதீர்கள். ஏன் அன்புக்கு கூட ஏங்காதீங்க. லவ் இஸ் நாட் ஒர்த் பெக்கிங். எதுக்கு நீ அன்பா இருந்தா என்ன, நீ எதுக்கு அன்பா இருந்தா ஏன் இருக்கணும். ஒருத்தருக்கு அன்பா இல்ல, நீ எனக்கு அன்பா இருந்தா என்ன, நீ எனக்கு அன்பா இருந்தா என்ன. அன்பு பிச்சை எடுப்பதற்குரியது அல்ல. நிஜமான அன்பு இல்ல அவ்வளவுதானே. யதார்த்தத்தை ஒத்துக்க வேண்டாமா. நம்ம போலியான விஷயங்களை லாக் ஆகக்கூடாது. நாடு வளருதுன்னா என்ன வளருது? இன்னும் பட்டினியா தூங்குறான், இன்னும் நோயாளியா இருக்கிறார், இன்னும் வசதியானவங்க இருக்கிற வாழ்க்கை முறை ஏழைக்கு இன்னும் முழுக்க வரல. இந்த நாட்டில் எத்தனை ஓட்டை இருக்கு ஒத்துக்கோ. போலியாக நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்குமா? பொம்மைகள் ஆறுதல் தரலாம், உண்மைகள் தான் உங்களுக்கு மாற்றத்தை தர முடியும். இன்னும் இந்த சமூகம் பொம்மைகளை கட்டி கொண்டு அழுகிறது. இது உண்மைகளை தழுவினால் சுகமான பொய்கள் மறைந்து நிஜமான உண்மைகள் உருவாகும்.